கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசுவின் திருப்பெயரில் இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் இந்த காணொளி வழியாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். எங்களை காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து நீர் வழிநடத்தும். இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரை நாங்கள் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் உம்முடைய இரண்டாம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும் கர்த்தர் கிருபை தார். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையிலே 611வது பாடலாகிய தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 611வது பாடல். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இனி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுத முதல் கடிதம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். ஆண்டவருடைய நாளுக்காக தயாராகுதல். ஆண்டவருடைய நாளுக்காக தயாராகுதல் இந்த தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். ரெடி ஃபார் த டே ஆஃப் த லார்ட். ரெடி ஃபார் த டே ஆஃப் த லார்ட். இதில் 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, ஆண்டவருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட். ஸ்பிரிச்சுவல் ரெடினஸ், ஆவிக்குரிய தயாராகுதல். சகோதர அன்பு, பிரதர்லி லவ். என்கரேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸார்டேஷன். ஒவ்வொருத்தரையும் நம்ம உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது, அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ முதல்ல த டே ஆஃப் த லார்ட், அதான் நம்ம இங்கே பார்க்கின்றோம். த டே ஆஃப் த லார்ட், கடவுளுடைய நாள். சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும். இல்லையா? திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறி கொண்டிருக்கும் பொழுது கருவுற்று இருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. இல்லையா? இப்போது ரொம்ப அழகாக சொல்லிருப்பார். கர்த்தருடைய நாளை யாரும் நம்ம கணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. நான் நிறைய பேர் ஆண்டவருடைய வருகை இப்போ அப்போன்னு சொல்லினே இருக்கிறாங்க. ஆனால் அதை யாரும் சொல்ல முடியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு திருடன் வருவதை போல அது இரவில் வரும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அதே போல இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற 2வது பகுதி ஆவிக்குரிய தயாரிப்பு. இப்போ ஆவிக்குரிய தயாரிப்பு எப்படி இருக்கணும்? இல்லையா? ஆண்டுடைய வருகை திருடன் வர்ற மாதிரி இருக்கும், யாருக்கும் தெரியாது, இரவிலே வரும். அதனால் அது கருவுற்று இருக்கும் ஒரு சகோதரி, ஒரு பெண் திடீரென்று எப்படி பிரசவிக்கிறாளோ அந்த மாதிரி பிரசவிக்காங்க. இன்றைக்கி நான் பார்க்குறோம், கருவுற்று இருக்கிற பெண்ணுக்கு இந்த டேட்டு அந்த டேட்டுன்னு தருவாங்க. ஆனால் அதே டேட்டில் பிறக்காது. ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ பிறக்கும், அல்லது ஒரு மாதத்துக்கு பின்னாடி, ஒரு வாரத்துக்கு பின்னாடி, 2 வாரத்துக்கு பின்னாடி. எக்ஸாக்டாக டேட்டை யாரும் நம்ம சொல்ல முடியாது. அதுனா
கடவுளுடைய ஒரு குழந்தை பிறப்பதும் இறப்பதும் வந்து கடவுளுடைய சித்தமாக இருக்குது இல்லையா? அப்போது கடவுளுடைய நாள் வந்து ஒரு திருடன் வருவதை போலவும், ஒரு பெண் கருவுற்று இருக்கும்போது குழந்தை பேறு நிகழ்வதை போலவும் இருக்கும் என்று நாம் பார்க்குறோம். எங்கு அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது திடீரென அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள முடியாது, யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. 2வது பகுதி பார்க்குறோம், 4 முதல் 8 வசனங்களில் ஆவிக்குரிய தயாரிப்பு இல்லையா? அப்போது ஆவிக்குரிய தயாரிப்பினுடைய குணநலன்கள் என்ன, அதே போல் வெளிச்சத்திற்கும் இரவுக்கும் அல்லது வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் என்ன வித்தியாசம் இருப்பது என்பதை சொல்றார். ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல, ஆகவே அந்த நாள் திருடனை போல உங்களுக்கு வராது. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது இருக்காது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திருடனை போல அது வராதுன்றார். பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல, ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். பாருங்க, ஆவிக்குரிய மக்கள் அவங்க அவங்களை தயாரிக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னா, யாருக்கிட்ட ஏமாற மாட்டாங்க, அவங்க ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் ரெடினஸ் என்று சொல்வார் இல்லையா? ஸ்பிரிச்சுவலாக ரெடியாக இருப்பாங்க. கடவுளுடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள். அப்போ எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தலாம்? ஆலயத்துக்கு போகிறது, ஜெபிப்பது, இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்வது இல்லையா? கடவுள் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வது, நீதி நியாயம் தர்மம் இல்லையா? மீகால ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனே கடவுள் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, எல்லாரையும் நேசித்து அன்பு செலுத்துகிற ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான், சிம்பிள். இதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பெரிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்க்கலையே. அந்த சிம்பிளாக கூட இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வாழ மாட்டோன்றோம். நீதி நேர்மையெல்லாம் தவறி இல்லையா? மக்களிடத்தில் அன்பு செலுத்தாமல் கோபத்தையும் பகைமையும் பாராட்டி சாதி மதம் இனம் மொழி பேதத்தை எல்லாம் ஊக்குவித்து இன்றைக்கு வாழ்ந்து நம்ம மறித்து கொண்டிருக்கிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு வாழும், அதான் சொல்றார். ஆகவே மற்றவர்களைப் போல நாமும் உறங்கலாக, நம்ம அவங்க தூங்கினுக்கிறாங்க, நம்மோடு தூங்கக்கூடாது, நம்ம விழித்திருக்கணும். பகலில் நடப்பவர்களைப் போல இருக்க வேண்டும், அறிவு தெளிவோடு இருக்கணும். அறிவு தெளிவு இன்னைக்கு பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வந்துச்சு, அதுக்கு மேலெல்லாம் போயிடுச்சு இல்லையா? அப்போது இன்னைக்கு தெளிவோடு நம்ம இருக்க வேண்டும். உறங்குபவர் இரவில் உறங்குவார்கள் இல்லையா? குடி வெறியர் இரவில் தான் குடிப்பார்கள், ஆனால் பகலை சார்ந்த நாம் நம்பிக்கையோடும் அன்போடும் நம்ம இருக்கணும் இல்லையா? அப்போ இரவில் தவறுகள் நடக்கும், அதான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பல இடங்களில் பார்க்குறோம், பெண்களை தொந்தரவு பண்ணுறது இல்லை, மது போதையில் போய் தகராறு செய்கிறது, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இரவில் கூட நடக்கும். பகலிலும் நடக்குது, இரவில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அதை செய்வார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். நம்பிக்கையும் அன்பையும் மார்பு கவசமாக நாம் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கத்தை தலைசீராகவும் அழிந்து கொள்ள வேண்டும். இதை ஆண்டவர் நம்ம கொடுக்கின்ற ஸ்பிரிச்சுவல் ரெடினஸை நம்ம பார்க்குறோம். இதுதான் ஆவிக்குரிய தயாரிப்பு. அன்பு வச்சிருக்கணுமா, மார்பு கவசமாக அன்பையும் மீட்பையும் நம்ம நோக்கை தலைசீராக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2வது, அப்பொழுதுதான் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவது அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். தாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள் என்று சொல்றார். இப்போ ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நம்ம எப்படி வாழணும்? இயல்பா வாழணும், அன்பு செலுத்தி வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், மன்னித்து வாழணும். 2வது, இயேசு ஆண்டவர் நமக்காய் மரித்திருக்கிறார், உடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் வரப்போகிறார் என்பதை நீ மறந்தே போகக்கூடாது. அதான் பிரதர்லி லவ். 9 to 11 பிரதர்லி லவ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இல்லையா? த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ்விங் ஒன் அனதர். ஒருவரை ஒருவர் நேசித்து வாழுகிறதுனால தான் இன்னைக்கு உலகமே எங்கேயும் அப்படியே சும்மா அப்படி இருக்குது, இல்லைன்னா என்னைக்கோ அழிந்து போயிடும். இல்லை, எங்கே பார்த்தாலும் பகைமை உணர்வு, வெறுப்புணர்வு, போர் இல்லையா? இன்றைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர்கள் இருக்கிறது.
தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று ரஷ்யா சொல்லி இருக்கிறது. இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா உலக போருக்கு வித்திடுகின்ற ஒரு காரணமாக மாறிவிடும். அப்படி மாறிடுச்சுன்னா உலகத்தில் இன்னைக்கு முக்கால்வாசி உலகம் இல்லாமல் போயிடும். அணு ஆயுதங்கள் பயங்கரமாக ஏற்கனவே ஜப்பானில் நடந்த விபத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஹிரோஷிமா நாகசாக்கியில் இன்னும் மக்கள் ஊனமுற்றவர்களாய் வாழ்கிறார்கள். பிறக்கிற குழந்தைகள் இல்லையா, அறிவில்லாமல், கை கால் இல்லாமல், புத்தி சுயாதனம் இல்லாமல் எல்லாம் பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு நிலைமை அப்படி இந்த பகுதிக்கு வரக்கூடாது, உலகத்துக்கு வரக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துறார். இப்போ பிரதர்லி லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிரதர்லி லவ் எங்கிருந்து வரணும்? குடும்பத்திலேருந்தே வரும். குடும்பத்தில் ஒருவர் நேசிக்கணும். கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, இல்லையா உறவுகளை, நண்பர்களை, திருச்சபையில் எல்லாரையும் நேசிக்கிறது இல்லையா. திருச்சபையில் நம்ம அது ரொம்ப அதிகமாக வலியுறுத்த வேண்டும். ஏன்னால் இன்னைக்கு திருச்சபை சண்டையிடுவதற்கான ஒரு தளமாய் மாறி வருகிறது. குடும்ப சண்டை, அரசியல் சண்டை, இதெல்லாம் சண்டை போடுறதுக்கான இடம் இல்லை. அது ஆவிக்குரிய தயாரிப்பு செய்கிற இடம், நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற இடம். இயேசு ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், ரத்தம் சிந்தினார் என்பதை அறிக்கை செய்கிற இடம், வசனத்தை கேட்கிற இடம், பாவ மன்னிப்பை பெறுகிற இடம், ஊழியம் செய்கிற இடம். அந்த இடம் இன்னைக்கு தப்பாக பயன்படுத்தப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அதே போல ஒருத்தரை உற்சாகப்படுத்துறது, த ரோல் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இந்த கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ ஜீவியத்தில் உற்சாகப்படுத்துதல், ஊக்கமூட்டுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கு. நிறைய பேர் அதை செய்கிறதே இல்லை. அதனால்தான் உற்சாகமூட்டுன்றோம். அதான் 12:13 நம்ம அதான் வாசிக்கிறோம் இல்லையா. எக்ஸார்டேஷன் அண்ட் கன்க்ளூஷன், முடிவுரையை நாம் பார்க்குறோம் இல்லையா. விசுவாசத்தில் வாழணும், அன்பில் வாழணும், வெளிச்சத்தில் வாழணும். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இல்லையா. உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஆசிரியர்களை இல்லை போதகர்களை, அதிகாரிகளை எல்லாம் நீங்கள் மதிக்கணுன்றார். ரொம்ப முக்கியமானது. அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள், உங்களுடைய அமைதி நிலவட்டும் என்று அழகா முடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். மாணவர்களே, இதை குறித்து ஜான் மெக்கார்த்தர், ஆர்சி ஸ்ப்ரவுல், கிரைஸ்ட் ரிட்டன் பை தீமோத்தி கெல்லர் இவங்கெல்லாம் இந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாம் நிறைய வசன ஆதாரங்களை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 13:6-9 ஆண்டவருடைய நாளை பற்றி நம்ம பார்க்கின்றோம். எசேக்கியேல் 30:2-3 பார்க்கிறோம். யோவேல் 2:1-11 பார்க்கிறோம். ஆமோஸ் 5:18-20 பார்க்கிறோம். சங்கீதம் 119, 114 பார்க்கிறோம். கடவுளிடத்துல நீ மறைந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இன்னும் தெளிவாக ஆண்டவரே சொல்றாரு. மத்தேயு 24 42-44 ரெடியா இருங்க, தயாராகுங்க ஆண்டவருடைய வருகைக்காக. மார்க் 13:32-37 பார்க்கிறோம். பி அலர்ட் ஃபார் கிரைஸ்ட் ரிட்டர்ன் என்று பார்க்கிறோம், தயாராகுங்க. லூக்கா 21:34-36 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:7-8, 2 பேதுரு 3:10-14 பார்க்கிறோம். த டே ஆஃப் த லார்ட் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாள் சமீபமாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய அடையாளங்கள் தான் போர், பஞ்சம், பதட்டங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இல்லையா, அநியாயங்கள். எங்கே பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம் இல்லை, ஏழைகளை ஒடுக்குவது, அநியாயம் செய்வது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தி பிரதர்லி லவ் இல்லையா, சகோதர அன்பை நம்ம நிலைநிறுத்தி சமாதானம், சந்தோஷம், நீதி, நியாயத்தோடு வாழும்போது, இயல்பான ஒரு வாழ்க்கையை விசுவாசத்தோடு வாழும்போது, ஆண்டவருக்கு கனி கொடுத்து வாழும்போது தான் அது உண்மையான கிறிஸ்தவ ஜீவியமாய் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயார் செய்கின்றதாய் இல்லையா, ஆண்டவர்களுடைய வருகைக்காக தயாரிப்பு செய்கின்ற ஒரு காரண காரியமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே ஆண்டவருடைய வருகை மாத்திரம் ஒருவர் நேசித்து விசுவாசித்து உற்சாகப்படுத்தி வாழ தூய ஆவியானவர் தாமே இந்த காலை நேரத்தில் நம்ம இந்த வசனத்தினாலே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, வருகையின் ராஜாவே, முதல் வருகை அன்பும் இரக்கமும் தாழ்மையுமாய் பெத்லகேமில் இருந்தது. ஆனால் இரண்டாம் வருகையோ அது மிக 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 பயங்கரமாக இருக்கும். செங்கோலை பிடித்து நீ வருகிறீர், எங்களை ஆட்சி செய்ய வருகிறீர் என்பதை உணர்ந்து எங்களை நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவரே நீர் நியாயம் தீர்த்து
வெள்ளரி ஆண்டவரே வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் நீர் ஆண்டவரே வலது புறத்திலேயும் இடது புறத்திலேயும் பிரித்து நரகம் பரலோகம் என்ற 2 மிக முக்கியமான ஆண்டவர் இடங்கள் இருக்கிறது. அதில் எங்களை போட போகிறீர் ஆண்டவர், எங்களை விட போகிறீர் என்ற ஆண்டவரே பயங்கரமான செய்தியை, எச்சரிக்கை மிகுந்த செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டாலும் கூட அநேக நேரங்களிலே மனம் திரும்பாமல் உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரை கடவுளுக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக ஆண்டவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கோம். ஒரு விஷயம் கூட எங்களை மன்னித்து வசனத்தினாலே எங்களை உம்முடைய ஆண்டவரே விசுவாசத்தினராக மடை மாற்றி ஆண்டவரை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நான் செய்தியில் கேட்டபடி ஆண்டவருடைய வருகை திருடனை போல இருக்கும். அது பிரசவம் ஒரு சகோதரிக்கு ஏற்படுகிற பிரசவத்தை போல இருக்கும். அது எப்போ நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை தயாரித்து கொண்டு அன்பு இரக்கம் ஆண்டவரே பாசத்தோடும் சகோதர ஒற்றுமையோடும் ஒருவரை உற்சாகப்படுத்தோடும் எங்கள் மத்தியில் வாழுகிறவர்களுக்கு மரியாதை நாங்கள் கொடுக்கின்ற மக்களாய் வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஆண்டவரே முதல் பிறப்பை கொண்டாட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு ஆயத்தப்படுகிற போது உடைய வருகைக்காக நிச்சயமாக நாங்கள் ஆயத்தப்பட இந்த வருகை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க, முதல் திருவருகை ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உலக அளவில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில், இன்னுமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்து இதை கேட்குறாங்க ராஜா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி நிலவட்டும். உடைய வருகைக்காக தங்களை தயாரிப்பு செய்ய கர்த்தர் கிருபை தார். குறிப்பாக உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று ஆண்டவர் ரஷ்யானுடைய அதிபர் புதின் சொல்லியிருக்கிறார். அது மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் எங்களுக்கு பயத்தையும் அளித்திருக்கிறது. ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் அணு ஆயுதங்களை எடுக்க ஆரம்பித்தால் நாடே இருக்காது, எல்லாம் சுடுகாடாய் மாறிப்போகும். அது அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் ஆண்டவரே நீர் தடுத்து அமைதியை நிலைநாட்டு கர்த்தாவே கிருபை தார். அதே போல ஆண்டவர் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடுத்து கொண்டிருக்கிற இந்த போரையும் கூட நிறுத்த வேண்டும் என்று கூட நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உலக அளவில் அமைதி சமாதானம் ஏற்படுகிற போது ஆண்டவரே அது மிக மிக அருமையான ஒரு காரியமாக இருக்கிறாங்க. மக்களுக்கு ஏற்புடைய ஆசீர்வாதமான காரியமாக இருக்கு. அதே போல் மணிப்பூரில் இன்னும் குக்கி மைத்தி ஆண்டவர் மக்களிடையே ஆண்டவரே இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையாக அரசாங்கம் செய்த ஒரு பெரிய தவறுனால இன்றைக்கு ஆண்டவரை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதையும் ஆண்டவர் அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்த வேண்டுமா ஜெபிக்க. எங்கெல்லாம் புரட்சி, பஞ்சம், பசி, பட்டினி ஆண்டவரே இதெல்லாம் கொள்ளை நோயெல்லாம் இருக்கிறதெல்லாம் அமைதித்தார். குறிப்பாக இந்த நாளில் எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆவிக்குரிய ஆண்டவர் தயாராக்குதலை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா. எங்கள் திருச்சபைகளையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதி. குறிப்பாக இப்படி ILCக்காக ஜெபிக்கிறோம். 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற. குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற. எதற்கான முயற்சிகளை எல்லாம் கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. இந்த நாளில் கூட ஆண்டவர் சுகவீனமாய் நலவீனமாய் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் அன்பு சகோதரி தீபா, ஏழுமலை, வேலன், லதா, ஆலன், ரஃபியாக்கா ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, கண்ணோக்கி பாரும். ராஜ்குமார் ஐயரையும் ஆண்டவர் இக்ஷன் ஐயரையும் பாதத்தில் வைக்கிறோம். கண்ணோக்கி பாரும். பலவீனத்தின் மத்தியிலும் உடைய கிருபை தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறவருடைய குடும்பங்களை கூட ஆசீர்வதி. இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்றவர்களையும் கர்த்தர் நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஊழியத்தில் ஓட்டுகிறவருடைய அன்பர் சாரியம் ஆண்டவரை ஏஞ்ச காவியம் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் பாதத்தில் ஒப்போடுகிறோம். குறிப்பாக மார்த்தாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற ஆண்டவரே ஜுரம் காய்ச்சலினால் அவதிப்படுகிற மகளை கண்ணோக்கி பார்த்து சீக்கிரமாய் சுகத்தை தந்து வழிநடத்த மரியாதையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல் என்னுடைய சாகுசாரியும் டீச்சரையும் வழிநடத்துங்க. ஆண்டவர் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அநேக 1000 மக்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாகவும் உடைய வருகைக்காக நாங்கள் எங்களை தயாரிப்பு செய்ய கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களை வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.